ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தை வச்சு எப்படி சூப்பராக கேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த கேக் பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நமக்கு கேக் பண்ணுறதுக்கு சுகர் பவுடர் தான் தேவை. சுகர் நம்ம போடுறத விட சுகர் பவுடர் போட்டால் தான் அந்த பர்ஃபெக்டாக வரும் கேக் எப்போவுமே. அதனால் நான் ஒரு அரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். லைட்டாக 2 சுற்று சுற்றுனீங்கனாலே வந்து இந்த மாதிரி பவுடராக மாறிடும். இப்போது அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் பவுடர் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தாச்சு. இப்போது எந்த பவுலில் நான் சர்க்கரை எடுத்தனோ அதே பவுலில் வந்து நான் மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எந்த அளவில் சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு தான் மைதா மாவு சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அதிகமாக எடுத்துட்டோம்னா அதிகமாக தெரியும். கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா மாவும் சர்க்கரையும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இது வாழைப்பழ கேக் அப்படிங்கிறனால நான் ஒரே ஒரு வாழைப்பழம், நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நம்ம சும்மா இதை அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராதுங்கனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் தான் சேர்க்குறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தான் இருக்கும், அவ்வளோதான். இதை சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வாழைப்பழத்தை. இப்போது இதை நான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மைதா மாவு சர்க்கரை பவுடர்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த வாழைப்பழத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்க்குறேன். இது என்ன உப்பு அப்படின்னா சோடா உப்பு. நல்லா பொங்கி வரணும் இல்லையா கேக், அதுக்காக நான் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா உருக்கி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், பட்டர் நல்லா உருக்குனதும் அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது இதில் நான் முட்டை சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நியூ இயர் இல்லையா, நியூ இயர் அன்றைக்கி எதுக்கு முட்டை சேர்த்துட்டு அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் முட்டை சேர்க்காமல் பண்ணலான்னு சொல்லி முட்டை சேர்க்காமல் பண்ணுறேன். இன்றைக்கி முட்டை சேர்த்து உங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து முட்டை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மிச்சம் 1/2 டம்ளர் இருந்துச்சு. 1 டம்ளர் பால் எடுத்திருந்தோம். 1/4 டம்ளர் வந்து நம்ம வாழைப்பழத்துக்கு அரைச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற பாலை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து பத்தாத மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நமக்கு வேணும். அதனால் இனி ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் பால் இதுக்கு நான் ஊற்றணும். இது இல்லாமல் 1/4 டம்ளர் பால் வந்து வாழைப்பழம் அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது 1 டம்ளர் பால் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதை ரொம்ப நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. லைட்டாக நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஸ்பூன் வச்சு தான் நான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதில் நான் எந்த எசன்ஸும் சேர்க்கவே இல்லை. ஏன்னா நான் இதில் முட்டை சேர்க்கல. முட்டை சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து அதோட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எசன்ஸ் எல்லாம் சேர்ப்போம். நான் இதில் எசன்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கல, ஏன்னா நான் முட்டை சேர்க்கல. அதனால் இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டு. அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துடும். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் போடலை, அதனால் நான் நெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டேன். இப்போது இதில் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக விழுகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் பக்கம் இருக்கணும். கேக் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம எப்படி நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து விஷயமே. இதுக்கு வந்து மைக்ரோ ஓவன்லாம் தேவையில்லைங்க. நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரம் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கருக்கு கீழே நல்லா ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் இது கேக் பண்ணும்போது. அந்த உப்பவே நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் உப்பு போட்டு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த மாவை எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டி மூடி போட்டு மூடி வச்சிடணும். நீங்கள் ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. பாருங்கள், சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேக் வந்துடும். பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து நான் எடுத்திருக்கேன். கேக் ஃபுல்லாக வந்துருச்சு. கரெக்டாக 20 நிமிஷம் தாங்க. 20 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நான் இந்த பேஸெல்லாம் கட் பண்ண போகிறேன்.
கட் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் கேக்கை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு இன்றைக்கி சூப்பராக பனானா கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இன்னும் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் உங்கள் குழந்தைங்க வந்து கேக் கேட்டாங்க அப்படின்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுத்து பழக்கிறத வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்தா தான் வந்து ரொம்பவே ஆரோக்கியம். நம்ம கைப்பட செஞ்சதாக நம்பி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் அதிகமாக கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்களே கேக் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்து உங்கள் குழந்தைங்கள ஆரோக்கியமாக நீங்களே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்.